அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேத்துக்கு வந்து வாஷ் அவுட் ஆகிருக்கு இல்லையா? பேமெண்ட் வாஷ் அவுட் ஆகிருக்கு. அது எதனால் அப்படிங்கிறது வந்து தெரியல இல்லையா? ஸோ அதை பற்றி நம்ம இப்போ ஒரு டைம் பார்த்துருவோம். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஸ்ட்ரீட் கிளப் ஸ்ட்ரீட் கிளப்பில் வந்து நம்மளுடைய ஐடி சரியாக இருக்கான்னு முதல்ல செக் பண்ணணும். ஏன் அப்படின்னா, ஒரு சில பேர் என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா, இப்போ எம்பி நம்பரை வந்து நான் கேபிட்டல் லெட்டரில் வச்சுருக்கேன் இல்லையா? அதே ஸ்மால் லெட்டரில் வச்சுருக்கீங்க. ஸோ அதனால உங்களுடைய நீங்கள் போஸ்ட்டே போட்டிருந்தா கூட அங்கே சிஸ்டம் என்ன எடுத்துருக்குன்னா, உங்களுடைய ஐடி வந்து உள்ளே வரல, போஸ்ட் போடல அப்படிங்கிறத எடுத்துருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த இதை டச் பண்ணுறேன், உள்ளே போய் பாருங்கள். ஸோ உங்களுடைய செட்டிங்ஸில் போய் பாருங்கள். செட்டிங்ஸில் பாருங்கள், என்னுடைய அட்ரஸ் சரியாக இருக்குது, எம்பி நம்பர் சரியாக இருக்குது. இதில் இன்னொரு தப்பும் பண்ணியிருப்போம். என்ன பண்ணியிருப்போம்னு கேட்டிங்கன்னா, இங்கே பார்த்துக்குங்க. இப்போ இந்த இடத்துல இப்படி ஒட்டி நிற்கிது தெரியுதுங்களா? ஸோ இப்படி ஒரு ஸ்பேஸ் விட்டுருந்தீங்கன்னா கூட இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஜிட்டாக அதை எடுத்துக்கும். சரிங்களா? இது வந்து யூசர் நேம்ங்கிறனால ஒரு டிஜிட்டாக எடுத்துருக்கும். இதை கிளியராக பார்த்துக்குங்க. சரிங்களா? இந்த மாதிரி தப்புகள் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன நடக்கும்னா, பேமெண்ட் இஷ்யூ கம்பல்சரி இருக்கும். நீங்கள் வந்து உள்ள போஸ்ட்டே போட்டிருந்தால் கூட உங்களுக்கு வந்து அந்த போஸ்ட் வந்து அதில் இருக்காது. சரிங்களா? அதாவது சிஸ்டம் வந்து எடுத்திருக்காது. அதே மாதிரி இது பாருங்கள், என்னுடைய இமெயில் ஐடி. ஸோ இந்த இமெயில் ஐடி பக்கத்தில் இந்த ஜிமெயில் அப்படின்னு கொடுத்துருக்க இடத்துல ஜிமெயில்னு கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர். ஸோ இதனாலையும் உங்களுக்கு அந்த இமெயில் வந்து வெரிஃபை ஆகாமல் இருந்திருக்கும். அதனால உங்களுக்கு வந்து வாஷ் அவுட் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள் .com. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்பேஸ் உள்ளாமே, இந்த ஸ்பேஸ் விட்டால் கூட அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லெட்டராக அதை எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் தெளிவாக செக் பண்ணிக்கிங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள். சரிங்களா? இதே மாதிரி நான் சொல்கிற மாதிரி ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபுல்லாக அதாவது உங்களுடைய எம்பி நம்பர் டைப் பண்ணுங்கள். எம்பி இப்போ என்னுடையது வந்து 82316. ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணிக்கிட்டு இதை காப்பி பண்ணுங்கள். இப்படி காப்பி பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னா, இதுக்குள்ளே கொண்டு வந்து இப்படி போட்டுருங்க. சரிங்களா? பேஸ்ட். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், கரெக்டாக அந்த இடத்துல நின்றுச்சா? ஸோ இந்த இடத்துல சேவ் சேஞ்சஸ் கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கீழே வந்து பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கரண்ட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை போட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துக்குங்க. சரிங்களா? அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கிளியராக ஒர்க் ஆகும். இன்னொன்று, இதே மாதிரி உங்களுடைய இந்த இமெயில் ஐடி சரியாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இமெயில் ஐடிக்கு பின்னாடி அந்த ஸ்பேஸ் ஏதாவது வந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதை இமீடியட்டாக மாற்றி செக் பண்ணுங்கள். அடுத்த பேமெண்ட் பெரிய பேமெண்ட். சரிங்களா? நீங்கள் இப்போ வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ரீட் கிளப்பில் போஸ்ட் போட்டு வந்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எங்கேயாவது விட்டுறாதீங்க. ஸோ இது சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் அப்படின்னு நினைக்காதீங்க. இதனால் நம்மளுக்கு பேமெண்ட் தடைப்படும். தயவு செஞ்சு இதை சரியாக புரிஞ்சு பண்ணிக்கிங்க. இன்னொரு விஷயம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து டெலகிராமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்களை ஆட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அதனாலையும் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஸ்டம் எல்லாமே மானிட்ரு பண்ணுங்க. ஸோ சிஸ்டம் எல்லாமே மானிட்ரு பண்ணும். நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சிங்களா, வாட்ஸ்அப் டிபி வச்சிங்களா, அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்ட்ரீட் கிளப்பில் போஸ்ட் போட்டிங்களா, உங்களுடைய ஸ்ட்ரீட் கிளப்பில் இருக்கக்கூடிய எம்பி நம்பரும் உங்களுடைய மாரோ பாயிண்ட்டோட எம்பி நம்பரும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடியும் உங்களுடைய ஸ்ட்ரீட் கிளப்பில் மெயில் ஐடி கொடுத்துருக்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணும். இதில் ஏதாவது மிஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு கம்பல்சரி பேமெண்ட் வராது. ஸோ இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்குங்க. அதே மாதிரி நீங்கள் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா, ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா, எல்லாமே வந்து சிஸ்டமேட்டிக்காக எடுத்துகிட்டு வரும். இது எப்படி சார் எங்கேயோ இருக்கிற அந்த சிஸ்டம் இதில் எடுத்துக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஐஎம்ஐ நம்பரை வந்து அது நோட் பண்ணும். ஸோ இந்த ஐஎம்ஐ நம்பரில் இந்த நம்ம சேனலுக்கு வந்து இந்த இது வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து அது வந்து அங்கே ஐடென்டிஃபை பண்ணும். சரிங்களா? ஸோ அப்படி தான் எடுத்துக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் சேனலையும் அட்டாச் பண்ணியிருக்காங்க, அந்த சிஸ்டத்தோடு வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு டைம் உங்களுக்கு வந்து அது எடுத்துக்கும். சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் எத்தனை டைம் உள்ளே வந்திருக்கீங்க, எத்தனை பேர் ஆட் பண்ணியிருக்கீங்க, எல்லாமே அதிலே காமிச்சு கொடுத்துரும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ராபேக்காக அமைஞ்சிரும் அடுத்த பேமெண்ட்டுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கிங்க. ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ நான் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடியோவை கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு கரெக்டாக பார்த்து பழகி பிடிச்சிக்குங்க. சரிங்களா? புரிஞ்சுக்குங்க. தேங்க்யூ.